தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கர ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி வாழ்த்தி வர வைக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசி. இந்த நாளிலும் சங்கீதம் 28 நாம் தியானம் செய்ய போகிறோம். முதலாம் வசனம், என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர், he is my rock. அவர் சொல்லுகிறார், he is my rock, கர்த்தர் என் கண்மலை. கண்மலை, பிரியமானவர்களே, கண்மலைன்னு சொல்லும்போது அந்த கண்மலையின், அதாவது அந்த கண்மலையில அந்த சமீபத்துல வீரப்பன் பார்த்தீங்கன்னா அந்த காடுகள்ல ஒளிஞ்சு கொண்டு இருந்தான். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு தீவிரவாதி, அதாவது ரவுடி. அவர் என்ன செய்வார்னா, போலீஸுக்கு பயந்து காடுகளில் ஒளிந்து கிடைப்பார். அதுதான் கண்மலை. பிரியமானவர்களே, கண்மலை, தாவீது சொல்கிறான், நீர் என் கண்மலை. பிரியமானவர்களே, அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மௌனமாயிராதையும். உண்மையான ஒரு விசுவாசி சில சமயங்களில் தேவன் அவனுடைய அல்லது அவருடைய ஜெபத்தை கேளாதவராக இருந்து விடுப்பது போல உணரலாம். இந்த அனுபவமானது எப்படி இருப்பினும் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு அருகில் தொடர்ந்து நாம் நெருங்கி இருக்கிற காலம் முழுவதும் அதே நிலையாக இருக்காது. ஒரு சோதனை காலத்திற்கு பிறகு கர்த்தர் பதில் அளித்து தன் நாடுகளுக்காக கவலைப்படுகிற ஒரு மேய்ப்பனை போல நமக்கு உதவி செய்வார் என்பது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதது போல நமக்கு தெரியலாம். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் பதில் கொடுப்பார். அங்கே 2ஆம் வசனத்திலே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கேன். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பன் சத்தத்தில் கேட்டருளும். அவர் சொல்ல, அவருக்கு தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஜபிக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய ஆலயத்திலே சென்று ஜபிக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்திலே, அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். விசுவாசத்தோடு ஜபிக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் விசுவாசத்தோடு ஜபிக்கிறார். அங்கே முதலாவது சொன்ன அவர் தாவீது தேவனை கண்மலை என்று சொன்னார். ஒரு வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கண்மலையின் தெளினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 7வதாக, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அடுத்தபடியா சொல்லுகிறார், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அவர் என் கேடகமாய் இருக்கிறார். He is my shield. God is my shield. சொல்ல முடியுமா? கர்த்தர் என் கேடகம். பிரியமானவர்களே, கர்த்தர் என் பலன். இன்னைக்கு நம்முடைய பலவீனத்துல கர்த்தர் என் பலன் என்று சொல்ல வேண்டும். அங்கே 9ஆம் வசனத்திலே, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை இன்னடைக்கும் உயர்த்தேறலும். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் இதை பெருமையாக சொல்லவில்லை. நான் 7வது தலைமுறை கிறிஸ்தவன். என்னுடைய மகன் சாமாசீர் என்று அவன் 8வது தலைமுறை கிறிஸ்தவன். எனக்கு முன்பதாக என்னுடைய பூட்டனார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் 7வது தலைமுறை. என்னுடைய மகன் 8வது தலைமுறை. எங்க அப்பா ஆசீர் 6வது தலைமுறை. எங்க தாத்தா கோயில் பிள்ளை 5வது தலைமுறை. அவருக்கு முன்பதாக ஒரு 4 தலைமுறைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களை, ஏன் சொல்கிறேன் என்றால், என்னை கர்த்தர் ரட்சித்தார். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து. இன்னைக்கு ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை யார் ரட்சிப்பார்? ஆண்டவர் தான் ரட்சிக்கணும். பிரியமானவர்களே, அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் முயற்சி எடுக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நம்மை ரட்சித்தாரே, நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றினாரே. இன்னைக்கு ஆண்டவரை அறியாமல் பிள்ளைகள், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். தெய்வ பக்தி இருக்கிறது. இந்தியா தேசத்துல பக்தி இருக்கிறது, ஆனா அறிவு இல்லை. தேவனை அறிகிற அறிவு கிடையாது. உண்மையான தெய்வம் யார் என்பதை தெரியவில்லை. விக்கிரகங்களையும் கல்லையும் மண்ணையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடப்பில் ஆசீர்வதி.
ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.